அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 3 ஜூலை 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பாராளுமன்றத்தில் ரயில்வே பட்ஜெட்டை மிக எளிமையான முறையில் தாக்கல் செய்தார் ரயில்வே அமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள். இதில் 50 ரயில் நிலையங்களுக்கு உலக தரம் வாய்ந்த ரயில் நிலையங்களாக மாற்றப்படும் என்றும், சரக்கு ரயில் கட்டணமோ பயணிகள் ரயில் கட்டணமோ உயர்த்தப்படவில்லை என்றும், தபால் நிலையங்களில் ரயில்வே டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்றும், பிற்படுத்தப்பட்டோர், பெண்கள், ஊனமுற்றோருக்கு ரயில்வே துறை வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும், மாதம் 1500 ரூபாய்க்கு கீழ் வருமானம் வருபவர்களுக்கு 25 ரூபாய்க்கு மாத ரயில்வே சீசன் டிக்கெட் வழங்கப்படும் என்றும் அவர் ரயில்வே பட்ஜெட்டில் குறிப்பிட்டிருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் உள்ள ஒரே உச்ச நீதிமன்றம் டெல்லியில் இருப்பதை போல தென் மாநிலங்களில் ஒரு உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்படும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு வீரப்ப மொய்லி அவர்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருப்பதாகவும், விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தியிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் சென்னை ஓமத்தூர் அரசினர் தோட்டத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய சட்டப்பேரவை வளாகத்தை இன்று பார்வையிட்டதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சர்வதேச திராவிட மொழியியல் நிறுவன தலைவராக தஞ்சை பல்கலைக்கழக துணைவேந்தராக உள்ள மா ராஜேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் 90% திராவிட மக்கள் இருக்கும் நிலையில் தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு கூடுதல் இடம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பாரதிய ஜனசக்தி தலைவர் உமா பாரதி அவர்கள் நேற்று டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மாத சம்பளம் வழங்குவது காலதாமதமாக ஏற்படுவதை கண்டித்து இன்று 2 மணி நேர வேலை நிறுத்தத்தில் ஏர் இந்தியா ஊழியர்கள் ஸ்ட்ரைக் நடத்தியதால் நிர்வாகம் கடும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திருமதி ஹில்லரி கிளின்டன் அவர்கள் இந்தியாவின் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும், அவருடைய பயண திட்டம் இந்த மாதம் 3வது வாரம் அல்லது 4வது வாரத்தில் இருக்கும் என்று டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளியே கொண்டிருக்கிறது. மும்பை தீவிரவாதிகள் தாக்குதலில் முக்கிய குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்ட அபீஸ் சையது என்பவர் பாகிஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்டார். அவரை தற்போது கைது செய்ய வேண்டும் என்று பாக் அரசு மேல்முறையீடு செய்திருப்பதாக இஸ்லாமாபாத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பிரபல பாப் பாடகர் மைக்கேல் ஜாக்சன் உடல் அடக்கம் புதன்கிழமை நடைபெறும் என்று அமெரிக்கர்கள் அனைவரும் எதிர்பார்த்த வேளையில் திடீரென்று பல நாட்கள் தள்ளி போகும் என்று பலதரப்பட்ட செய்திகள் வந்த வண்ணம் இருந்த நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமை இது நடக்க இருக்கிறது என்று லாஸ் ஏஞ்சல்ஸிலிருந்து செய்திகள் வெளியே கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டில் அமெரிக்க விமானங்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் 18 தாலிபான் தீவிரவாதிகள் உயிர் இழந்ததாக இஸ்லாமாபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
வானிலை அறிக்கை 3 ஜூலை 2009 பிற்பகல் 2:30 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. அரபிக்கடலில் நேற்று காணப்பட்ட மேகங்கள் அனைத்தும் கர்நாடகா, ஆந்திராவை நோக்கி செல்கின்றன. சில மேகங்கள் மத்திய இந்தியாவை நோக்கி செல்கின்றன. வங்காள விரிகுடாவிலும் லேசான மேகங்கள் இருக்கின்றது. ஆகையால் இவை தமிழகத்துக்கு வருமா என்பது அடுத்த 24 மணி நேரத்தில் தெரிந்துவிடும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.